தொடர் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷ் வழங்க நாம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். வணக்கம் ஷாம். அறுபடை வீரன் 2ஆம் படியான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலானது சிறந்த பரிகாசமாக விளங்கி வருகின்றன. இதனால் கோயிலுக்கு பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் தொடர்ந்து 4 நாட்களாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் பாத யாத்திரை வரும் பக்தர்களும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று கோவிலில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வ தீபாவளி நடைபெற்றது. 4 மணிக்கு உதயமாத்து என்ற அம்சம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை 2 மணி முதலே கோவில் கடல் நாளுக்கென புனித தீர்த்தத்தில் நீராடி சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவதால் திருச்செந்தூர் கோயில் வளாகம் திருவிழா காட்சியிட்டு வருகின்றது. மேலும் கோவிலுக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு திருவள்ளி, நாகர்கோவில், தென்காசி, ராமநாதம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்தில் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திராவும் காவடி சுமந்தும் வேல் சுத்தியும் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பாத யாத்திரை வந்தனர். அதில் பக்தர் பறவை காவடி எடுத்து வந்து தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். ஷாம், விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.